सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। आचार्य पादैः कृत சிவானந்த லஹரி சிவபக்தி சொல்லக்கூடிய பிரகரண கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியதானது 39வது ஸ்லோகம். தர்மோ மே சதுரங்கிரிகः சுசரிதः பாபம் விநாசம் கதம் காமக்ரோதமதாஜயோ விகலிதாः காலா சுகாவிஷ்கிருதः ஞானானந்தமஹௌஷதிः சுபலிதா கைவல்யநாதே சதா மான்யே மானச புண்டரீகணஹரே ராஜாவதம்சே ஸ்திதே. धर्मो मे चतुरंग्रिकः सुचरितः पापं विनाशं गतं कामक्रोधमदादयो विगलिताः कालाः सुखाविष्कृतः ज्ञानानन्दमहौषधिः सुफलिता कैवल्यनाथे सदा आज्ये मानस पुण्डरीकणहरे ராஜாவதம்சே ஸ்திதே. 9வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். 38வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சிவனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஸ்லேஷன் இல்லையா, ஸ்லேடை பண்ணி ஒரு பக்கம் பார்த்தா சந்திரனை சொல்ற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா சிவனை சொல்ற மாதிரி ரொம்ப அழகா ஒரு பார்த்தோம். 38வது ஸ்லோகம். பிராக் புண்ணியாச்சல மார்க தரிசித சுதா மூர்த்தி பிரசன்ன சிவா சோம சத்குண சேவிதோ மிருகதரஹ பூர்ணஸ்தமோ மோச்சகஹ சேத புஷ்கர லக்ஷிதோ பவதி சேத் ஆனந்தபாதோ நிதிஹி ராகல்ப்யேன விஜృంభతే சுமனதாம் விருத்திஸ்ததா ஜாயதே. பிராக் புண்ணியாச்சல மார்க தரிசித அப்படின்னாரு. பிராக் புண்ணியாச்சலம், உட்புறவிகள் எல்லாம் செய்த பாக்கியம் இல்லாம இந்த ஜென்மால ஒருத்தனுக்கு சிவசிவான்ற வார்த்தை வரவே வராது. பிரதோஷத்துல இப்போ சிவனை நாமெல்லாம் பேசக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணுமே பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பெரியவர்கள் செய்த புண்ணியம், நம்ம செய்த முற்பிறவியில செய்த புண்ணியத்தினுடைய பலன்தான் இந்த கதம் அகிருத புண்ணியா பிரபவதி, இல்லைன்னா பிரணந்தும்பா ஸ்தோத்தும்பா கதம் அகிருத புண்ணியா பிரபவத்தின்னு இதே விஷயத்தை சௌந்தர்ய லஹரியிலேயே அவர் சொன்னார். இப்படி இருக்கக்கூடியதுதான் சிவபக்தின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாருங்க, கிழக்குல பிராக் திசையில புண்ணியாச்சலம் ஒரு உதயமாகிற மலைகளுக்கு நடுவுல நம்ம சந்திரனானது வெளியில கிளம்பி வருதான். அது எப்படி இருக்கு, சுதாமூர்த்தி இல்லையா, அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சந்திரனுக்கும் அமிர்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா, சந்திராமிர்தம். அந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சிவபக்தியானது நமக்கு எதை கொடுக்கிறது, நம்மளுடைய பிறப்பையே அறுத்து நமக்கு அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசன்ன சிவஹா, அது எப்படி இருக்கு, அப்படியே ஜம்முன பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் துலா மாசத்தன்னைக்கு. துலா மாசத்துல, துலா மாசம்னா என்ன, காத்தாலையும் சாயங்காலமே ஈக்குவலா இருக்கும், துலாவா இருக்கும். நீங்க தராசுல போட்டு பார்க்கலாம், மார்னிங் எப்படி டே எவ்வளவோ அவ்வளவு நைட்டு. அந்த துலா மாசத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி இருக்க ராகா சந்திரன் இருக்க ரொம்ப பிரசன்னமாக இருக்கும். நாளைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பிரசன்னமாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சந்திரனுக்கு. இவர் எப்படி இருக்க, பிரசன்னஹா சிவஹா, அது மங்களத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன். அதே மாதிரி சிவபெருமான் எப்படி இருப்பார், பிரசன்னஹா, அப்படி ஒரு சந்தோஷத்தை, அப்படி சிவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷமானது ஒரு
சோம சத்குண சேவிதோ மிருகதர பூர்ணஸ்தமோ மோட்சகா. சோமஹா அப்படின்னாக்க சந்திரன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ச உமா, உமாவுடைய கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனானவர் எப்பொழுதும் சத்குண சத்கண சேவிதா, சத்துக்களாக இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாரும் சிவபக்தால் தான். அந்த அம்பாளோட இருக்கக்கூடிய சிவனை சிவஞான பிரதாயினி அப்படின்னு அந்த அம்பாளை உபாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கணங்கள் இல்லையா, நல்ல மனிதர்களால சேவிக்கப்படுபவர் யாரு? சிவன். சந்திரன் எப்படின்னா நட்சத்திர கூட்டங்களால சேவிக்கப்படுவார். சத்கண சேவிதா. இவர் எப்படி அப்படின்னாக்க மான நடுவுல இருக்க மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு. அந்த இதை பார்த்தா கவிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரன்ல நடுவுல ஒரு மான் இருக்கு, சில பேர் முயல் இருக்கு, சில பேர் மான் இருக்குன்னு. இவர் எப்படி அந்த சிவனானவர் மிருகதரஹா, ஒரு கையில மான பிடிச்சிருக்கார். நம்மளுடைய மனசானது அங்க இங்க ஓடாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த மானுடைய 2 காலை அப்படி பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. பிரதோஷத்துல நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா ஒரு கையில மான பிடிச்சிட்டு இருக்காரு. மிருகதரஹா பூர்ணஸ்தமோ மோட்சகா. அவர் எப்படி இருக்காருன்னா சர்வ வியாபகரா இருக்கார். அங்க பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய பௌர்ணமி, இங்க சர்வ வியாபகராக இருந்து கொண்டு அங்க 16 கலைகளாக கூடினதான சந்திரன் அப்படி பிரசன்னமாக இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம். இங்க எப்படி அர்த்தம் அப்படின்னா சர்வ வியாபகராக இருந்து அவர் என்ன பண்றாரு, ராத்திரி இருட்டை பௌர்ணமி அன்னைக்கு போக்கடிக்கிறார். தமோ மோட்சகாவாக இருக்கார். இவர் நம்மளுடைய அஜானத்தை போக்கக்கூடியவர், சிவஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி சோமஹா அந்த சந்திரனானவன் ராகல்யேன சேத புஷ்கர லக்ஷிதா பவதி சேத், அந்த மனசுல அந்த சந்திரனை பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா. ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு சந்தோஷத்தை அடைய நிக்காது. நீங்க அந்த நான் இன்னைக்கு போயிட்டே இருக்கும்போது காமிச்சேன்னாக்கா சந்திரன் பாருங்க, துலாமாசம் சந்திரன் எப்படி இருக்காரு பாருங்க, ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை அறியாமையே 2 தடவை 3 தடவை பார்ப்பீங்க. அது ஏன் சில விஷயங்கள்லாம் அப்படி இருக்கு. இந்த கடற்கரை யானை இல்ல இதெல்லாம் ஏதோ ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க போக முடியாது. நான் 2-3 தடவை பார்க்கறதுக்கு தோன்றும். அப்படி மனசுல ஒரு ஆனந்தத்தை சேத புஷ்கர லக்ஷிதா பவதி, மனசுன்ற ஆகாசத்துல, புஷ்கரம்னா ஆகாசத்துல காணப்பட்டதுன்னா ஆனந்த பயோநிதி, ஆனந்த சமுத்திரம் வருகிறது. அதே மாதிரி அந்த சிவனை மனசுல இந்த தகராகாசத்துல அவரை நினைத்தீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த ஹிருதய புண்டரீகத்துல நினைத்தீர்களா, அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆகாச தத்துவமாக இருக்கக்கூடிய புண்டரீக கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அந்த நடராஜனுடைய அந்த ஆவிர்வாவமானது உங்களுடைய மனசுல வந்ததுன்னா அது ஆனந்த பயோநிதி, ஆனந்த சமுத்திரம் இல்லையா, சிவானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக விஜృంభతే, அது அப்படியே விருத்தி அடைகிறது. அந்த சமயத்துல ததா சுமனசாம் விருத்திஹி ஜாயதே இல்லையா, அந்த தேவதைகளுக்கெல்லாம் நல்ல பிரவೃತ್ತಿயானது ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சுமனசன்னாக்க தேவதைன்னு ஒரு அர்த்தம். சுமனசன்னா நல்ல மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு இந்த சிவனுடைய பக்தியினால நல்ல பிரவೃತ್ತಿயானது ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஸ்லேடையாக அப்படியே சந்திரனையும் ஈஸ்வரனையும் சொன்னார். ஏற்பட்ட அந்த சிவ தியானமானது, சிவபக்தியானது ரொம்ப அவசியமாக இருக்கு. அதுவும் எப்போ அப்படின்னாக்க இந்த கலியில ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த கலியானது எப்படி இருக்கு அப்படின்னாத இந்த தர்ம தேவதையானது ஒரு ரிஷபமாக இருக்கு அப்படின்னு பாகவதத்துல சொல்லு. அது எப்படி இருக்குன்னா திரேதாயுகத்துல அழகா 4 காலோட இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கிருதயுகத்துல இருந்தது. திரேதாயுகத்துல 3 கால் தான் இருக்கு, ஒரு கால் போயிருக்கு. அதற்கு பிறகு துவாபர யுகத்துல ஆக்கி இருக்கிற 2 காலம் போயிருக்கு. இப்ப கலியில ஒரு கால்ல அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்காது. அதுவும் இந்த அதர்மமானது இந்த கலியில அதை போக்கடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட இந்த கலியில நமக்கு எப்படி பழைக்கிறது அப்படின்னா சிவபக்தி ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்னு இது ரொம்ப அழகாக பாகவதத்துல அந்த 4 பாதங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. 4 பாதமாக கிருதயுகத்துல இருந்தது, 3 பாதம் தான் திரேதாயுகத்துல இருந்தது, 2 பாதம் தான் துவாபர யுகத்துல இருந்தது, 1 பாதத்துல இப்ப தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கலின்றத
தபஸ்தௌச்சம் தயா சத்தியம் இதி. தபசு, சௌச்சம், தய, சத்தியம்னு 4 கால் தர்மத்துக்கு. இந்த தர்மத்துக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா தபஸ் இல்லையா? தபஸானது குறைஞ்சு கொண்டே இருக்கு இல்லையா? நமக்கே தெரியறது. எல்லாருக்கும் தபஸானது குறைஞ்சிட்டு இருக்கிறத கண்ணால பார்த்து கொண்டே இருக்கிறோம். தபஸானது பாருங்க, இப்போ ஸ்தோத்திரம் படிக்கணும்னா அந்த காலத்துல நேச்சுரலா தாத்தா பாட்டி மாமியார் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படிதான் ஸ்தோத்திரங்கள் படிச்சு 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 சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்ப காலத்தினுடைய கலியினுடைய பிரபாவமானது என்ன ஆச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கே புரியும் இல்லையா? அவளுக்கு நல்லா தெரியும் உங்க பாட்டி உங்க தாத்தா எல்லாம் எப்படி இருந்தாங்க. டெய்லி அந்த ராமாயணத்தை வச்சுட்டு அந்த பாட்டிமார்கள்லாம் எத்தனை தபஸ் பண்ணிட்டு இல்லையா? அப்படி போய் ஜபம் பண்ணிட்டு சதா சர்வ காலம் எத்தனையோ ஸ்லோகங்களை சொல்லிட்டு அப்படியே நொற்றுவா எப்படிதான் சொன்னாலும் தெரியாது. 100 சௌந்தர்யலகரி எங்க பாட்டி சொல்லுவா. நம்ம எல்லாம் சொல்லி கேட்கறோம் இல்லையா? காதல கேட்கறோம். என்ன ராமாயணம் எல்லாம் எங்க தாத்தாவுக்கு நொற்று, அது படிக்காம அவர் காபி கூட குடிக்க மாட்டார். தாத்தால எழுந்து அப்படி அப்படி இருந்ததாக இருந்தது, தபஸ் இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய நிலைமை ஸ்லோக கிளாஸுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. துட்டு குடிச்சு ஸ்லோக கிளாஸுக்கு போய் படிக்கிறதுக்கு குழந்தைங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம சீனிச்சு போயிட்டோம் பாருங்க. அந்த தர்மமானது கலியானது படுத்து எடுக்கிறது எல்லாரையும் இல்ல, எல்லாத்துக்கும் திரட்டு, சனாதனத்துக்கே ஒரு திரட்டு இல்ல, எல்லாம் 4 பக்கமும் வாங்கறதுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. இதுக்குன்னு போறதுக்கு பயப்படக்கூடிய காலமானது வந்துருக்கு இல்லையா? அப்படி தபஸானது இல்லையா குறைஞ்சிட்டே இருக்கு கலியில, நல்லா தெரியறது இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா திரேதாயுகத்திலேயே குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இப்ப இன்னும் சொல்லணுமா கேட்கணுமா? இப்படி க்ஷீணமாயிட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் சௌச்சம் இல்லையா? சௌச்சம் ரொம்ப முக்கியமான ஆச்சார அனுஷ்டானம். விழுப்பு மடி சொன்னா புரிஞ்சு கூட மாட்டேங்கிறாங்க இல்லையா? யாருக்கும் புரிய கூட மாட்டேங்குது. சௌச்சம்னா மடினா என்ன, விழுப்புன்னா என்ன, ஆச்சாரம்னா என்ன, யாருக்கும் தெரியாத அளவுக்கு நமக்கு போயிடுது இல்லையா? மடியோட துணியோட சேர்ந்ததுன்னா விழுப்பு சேர்ந்ததுன்னா மடி விழுப்பாகும் இல்லையா? ஆச்சாரம் இல்லாதவர்கள் அனாச்சாரவர்களா ஆண்களோட சேர்ந்து ஆபீஸுக்கு போயிட்டு நின்று இருந்தான்னா நமக்கு அவர்கள் பியூரிஃபை ஆக மாட்டாங்க. இந்த கண்ணுக்குட்டியோட சேர்ந்த பண்ணுக்குட்டி இருக்க அது கண்ணுக்குட்டி ஆகாது, கண்ணுக்குட்டி தான் பண்ணுக்குட்டி ஆகுன்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி ஆச்சாரமானது ரொம்ப கீனமா போயிடுச்சு, அனாச்சாரமானது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது எங்க கிருத யுகத்திலேயே அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அதுவும் போச்சு. துவாபர யுகத்துல இந்த 2ம் போச்சு. எது? இந்த சௌச்சமும் போச்சு, தபஸும் போச்சு. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல கொஞ்சம் தயையானது இருந்தது. நிறைய சத்தனம் கட்டினார்கள் இல்லையா? நிறைய பண்ணார்கள், தயை இருந்தது. எல்லா மிருகங்கள் கிட்ட ஒரு தயையானது நேச்சுரலா இருந்தது இல்லையா? அப்படியே அரிசி மாவுல வாசல்ல கோலம் போடுறது, இந்த எறும்புகளுக்கெல்லாம் வரணும்ன்றதுக்கு காக்காய்க்கு பலி போடுறது இல்லையா? அன்னத்தை பலி போடுறது. ராத்தம் ஆச்சுன்னாக்கா அப்படியே போய் முடிந்த பிறகு அந்த மாட்டை தேடிட்டு போய் அந்த பிண்டத்தை கொடுக்கறது. இப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க கலியில. 32வது மாடியில பாம்பேல சுவாதம் பண்றான். அப்பாக்கு எங்க போய் கொடுப்பான்? பாம்பேல எங்க இருக்கு உங்களுக்கு? எப்படி போச்சு பாருங்க, அதெல்லாம் போச்சு. இந்த கலியில அத்தனையும் போச்சு இல்ல. தயைன்றது இல்ல சீனிச்சுட்டே இருக்கு. அது துவாபர யுகத்துல கொஞ்சம் நெஞ்சம் இருந்து அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது என்ன? 4 கால் இருந்தது. தபசு, சௌச்சம், தயா, சத்தியம்னு இருந்தது. இந்த 3ம் போச்சு. இப்ப கொஞ்சோண்டு சத்தியம் மாத்திரம் அப்படியே கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. அந்த சத்தியமா என்ன ஆகும்? 3 காலால எவ்வளவு நாள் நிக்கும்? சத்தியத்தால நிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா இந்த உலகத்தை? அதுவும் ஒரு நாள் படுக்கதான் போறது இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய ஸ்திதியில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் இப்ப ப்ராப்ளம் வந்து அதர்மாம் சைச்சத்ரயோ பக்னா சமய சங்கமதைஹி தவ அப்படின்னாரு. கிருதயுகத்துல 4 பாதங்கள் இருந்தது. அதர்மங்கள்ல எப்படி அந்த தபசு, சுத்தம், தயை, சத்தியம்லாம் போச்சு அந்தந்த யுகத்துலன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரே சொல்றார் ஸ்லோகத்துல. திரையோகோ பக்னாஹா எப்படி? சமய சங்க மதைஹி இல்லையா? அது எதனால போச்சு அப்படின்னா கர்வம் வந்தது. எல்லாருக்கும் தான் எனக்கூடிய எண்ணமானது வந்தது.
அப்புறம் எல்லாத்துலயும் ஒரு அட்டாச்மெண்ட் ஒண்ணு வந்தது, சங்கம் ஒண்ணு டெவலப் பண்ணிட்டாங்க. அப்படியே ஓவர் இயர்ஸ் அது அந்த சங்கமானது என்ன ஆச்சு, அப்படியே அந்த சௌச்சத்தையும் ஆச்சாரத்தையும் துன்புறுத்து. இந்த கர்வமானது தபச கொண்டு, அதற்கு பிறகு இல்ல மதம் இல்லையா, திமிரு அப்படின்றது ஒண்ணு வந்துருக்கு. அது வந்த உடனே என்ன ஆச்சு, தயையானது போச்சு. ஆமா பண்ணி என்ன பண்றது, எல்லாம் பண்ணதெல்லாம் போதும், எங்க அப்பா அம்மா எல்லாம் பண்ணதெல்லாம் போதும், நம்ம இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான் எல்லாரும் இல்லையா. இப்படி இந்த கர்வம், பற்று, மயம், தங்கம், மதம் இதெல்லாம் சேர்ந்து தபஸ், சௌச்சம், தயையே கம்ப்ளீட்டா போக்கி அழிச்சிருக்கு, பக்னம் ஆயிடுச்சு. இப்ப பாக்கி நிக்கிறது என்ன, இதானி தர்ம பாதஸ்தே சத்தியம் நிவர்த்தயே யதா அப்படின்னாரு. உன்னுடைய 4வது பாதமாகிய சத்தியம் ஒண்ணுதான் இப்ப இஞ்சி இருக்கு, அதுலதான் நீ நடமாடின்னு இருக்க இல்லையா. அதுவும் எப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் அன்றுத்தம் பொய்யான செயல்கள் தான் நிறைய சுத்தி எங்க பார்த்தாலும் பொய் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. நமக்கு இந்த போன் கால் வந்ததுல பெரிய பிரச்சனை, மொபைல்ல இதோ வந்துட்டேன் அப்படின்னா இன்னும் கிளம்பவே இல்லை, வந்துட்டே இருக்கோம்னா பொய் தானே, போயிட்டு தானே, இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய காலமா ஆயிடுச்சு. என்ன இருந்துட்டே இதை இல்லன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப எடுக்காத போன எடுக்காத நான் கிளம்பிட்டேன், அவர் தான் போன் பண்றாரு, நெச்சு எடுத்துருவேன், என்ன இதை வர எவ்வளவு பண்றோம் பாருங்க. அலியில அந்த மாதிரி பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி இல்லை, அது எல்லாரும் அந்த மாதிரி ஆளாயிரும். இந்த சத்தியமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண் எதிர்க்கவே அப்படியே பக்னம் ஆயின்னு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கோம். இப்படி அசத்தியமான விருத்திகள் எல்லாம் இந்த கலிபுருஷனை நாசமாக்க முயல்கிறதை பார்க்கிறோமே அப்படின்னு சொல்லி பரீட்சித்து அந்த தர்ம தேவதையிடம் இந்த ஸ்லோகத்துல சொன்ன அந்த ரிஷப தர்மத்தை பத்தி சொல்லும் போது சொன்னார் இல்லையா. அது எதுக்கு சார் இப்ப சொல்றீங்க அப்படின்னு பார்த்த கேள்வி. இங்க அடுத்த ஸ்லோகத்துல தர்மோமே சதுரங்கிரிஹி சுச்சரிதா பாபம் விநாசம் கடம் சதுரங்கிரி கதா அப்படின்னு இருக்காங்க. சத்து அப்படின்னா 4, அங்கிரினா பாதம், 4 பாதங்கள் இருக்கு. 4 பாதங்களோட இருக்கக்கூடியது எது அப்படின்னா சதுரங்கிரிக்கா, 4 கால்கள் கூடிய இருக்கக்கூடிய தர்மம். முதல்ல ஆரம்பிக்க தர்மம் சதுரங்கிரிகா அப்படின்னு அந்த மேவ கடைசியில சேர்த்துக்கலாம் கொடுங்க. தர்மம் சதுரங்கிரிகா, இந்த தர்மமானது 4 காலங்களோட இல்லாம ஒரு காலோட இருக்கு. இதை எப்படி சரி கட்டுறது அப்படின்றதுக்கு வழி இல்லாமலா இருக்கும் இல்லையா. அதனாலதான் சிவபக்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. சிவனுடைய பக்தி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம சரி கட்டிடலாம். நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், தயை, தபசு, சத்தியம், சௌச்சம் இதெல்லாம் போறது அப்படின்னா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த திமிரு, இந்த ஸ்நேகம், சங்கம், மதம் இதெல்லாம் உங்களுக்கு போகணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், சிவபக்தி பண்ணிக்கொண்டே இருங்கள். இப்படி சிவபக்தியோட இருந்தா சுச்சரிதா அப்படின்னாரு. சுச்சரிதா அப்படின்னா அண்ணா இல்லையா, அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே வந்தோமே ஆனால் தர்மஹா சதுரங்கிரிகா தர்மஹா சுச்சரிதா பண்ணிக்கொண்டே வந்தா பாபம் விநாசம் கடம், நீங்கள் பண்ணக்கூடிய பாபத்தினாலதானே உங்களுக்கு வரக்கூடிய விக்னங்கள்லாம் ஏற்படுகிறது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிவபக்தி சிவ ஆராதனம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வரக்கூடிய விக்னங்கள் குறைய போகுது. விக்னங்கள் குறையறதுனால என்ன பாச்சு, அதை டேக்கிள் பண்றதுக்காக நிறைய அனாச்சாரங்களை செய்ய வேண்டியதா இருக்கு, பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு, அதெல்லாம் குறைய போகுது. இந்த சிவபக்தியானது உங்களை அறியாமலேயே நீங்க செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அது போக்கடித்துக் கொண்டே வருகிறது. இதுதான் பாபம்ன்றோம். யோசிச்சு பார்த்தா பாபம் எப்படி போகுது. காத்தாலேருந்து நீங்க ஸ்லோகம் படிச்சீங்கன்னா பாபம் போகுது. அது எப்படி சார் நான் செய்த பாபம் ஸ்லோகம் படிச்சா போகும்னு கேட்கறேன் இல்லையா. நீங்க யோசிச்சு பாருங்க, காத்தால 1 மணி நேரம் இல்லையா, காத்தால பூஜை பண்ண போறீங்க, சந்தியாவந்தனம் பண்ண போறீங்க, தபஸ் ஜபம் பண்ண போறீங்க, அப்புறம் சகஸ்நாமம் படிக்க போறீங்க. எப்படியோ ஒரு 2 மணி நேரம் இருக்கு. அந்த 2 மணி நேரம் உங்க புத்தி எல்லாம் எங்க போச்சு, இதேதான் பொம்புல போச்சா, யாரையாவது ஏதாவது சொல்ற விஷயத்துல போத எத்தனை பாபத்துல இருந்து தப்பிக்கிறீங்க. அந்த சாத்விகமாக இருக்கக்கூடிய அந்த காத்தால வேலை இல்ல இல்லையா, எடுத்து உங்களுக்கு காரியம் இல்லையா. ஸ்திரீகளா இருந்தா சமையலுக்கு போகணும், ஓடணும், அங்க போய்
அவளுடைய கவலையெல்லாம் உப்பு போட்டாமா ஓட்டாமா தாழ்ச்சி கொட்டினாமா இதே கவலையில இருக்குமே தவிர பாபத்துல புத்தியே போல அங்க இங்க போகவே இல்லை இல்லையா. இதுதான் பாபமானது. சிவபக்தி வர 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 என்ன ஆச்சு, பாபம் விநாசம் கடம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் காம குரோத மதாதயா விகலிதாக அப்படின்னாரு. காம குரோத மதம், காமம் குரோதம் லோபம் மதம் மாத்தரியம் அப்படின்னு ஒரு 6 சடூர்மி அப்படின்னா இந்த 6 தர்மத்துக்கு அழிவு வரத்துக்கு நம்ம கையில வைரிகள் இருக்காங்களே, ஒவ்வொருத்தர் கையிலயும் 6 எனிமிஸ் இருக்கான். என்னென்ன எனிமி நம்ம எல்லார் கையிலயும் இருக்கா? காமம் குரோதம் லோபம். காமம் இல்லையா, பற்று, எல்லாத்துலயும் அனாவசியமான அபிலாஷை, தேவையே இல்லாத ஒரு அபிலாஷையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அபிலாஷை பூர்த்தி ஆகல அப்படின்னா எதுக்குன்னு தெரியாமையே கோபம் வருது. அங்கா சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ பிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகா ஸ்ருதி பிரம்சா ஸ்ருதி பிரம்சா புத்திநாசா புத்திநாசாத் வினஷ்யதி அப்படின்னு பகவத்கீதையில நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த காமமானது குரோதத்தை உண்டு பண்றது. ஆசையாதான் இருந்தான், கிடைக்கலன்னு அவன் கோபத்துல போய் அவசரப்பட்டு அருவாமணி எடுத்து வெட்டிவிட்டான். அப்புறம் ஐயோ நான் பண்ணிருக்கூடாது சார், கோபத்துல பண்ண என்ன பிரயோஜனம் இல்லையா. அது ஒரு எனிமி நம்ம கையில இருக்கான், அதை ஜெயிக்க வேண்டியிருக்கு. காமம் குரோதம் லோபம் இல்லையா, பரதிரவிய அபிலாஷா. எதுக்குன்னு தெரியல, பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கினா இவனுக்கு வாங்கணும்ன்ற ஆசை. ஏன் இப்ப அவர் தான் வாங்கிட்டு போறாருன்ற எண்ணம் இல்லை, நாமும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பசங்க நினைக்கிறாங்க இல்லையா. அவள் தானுக்கு எனக்கு எதுக்கு இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன்னா புரிய மாட்டேங்குது இல்லையா. அவளை மாதிரியே டாம்பீகமாக நம்மளும் இருக்கும். நம்மள என்ன நினைப்பாளோ வா அப்படின்னு இவனா கப்பல, அவளுக்கு வேற வேலை இல்லை, நீ எப்படி இருப்பேன்னு தானே கப்பலா. அது இல்லை, நம்ம தப்பு தப்பா நினைப்பாளோ அப்படின்ற பயத்துல இவன் அதுக்காக அகலக்கால் வைக்கிறது, கடனை வாங்குறது, இதெல்லாம் பரதிரவி அல்ல. இன்னொருத்தங்கிட்ட இருந்து அதுக்காக சம்பாதிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். எவ்வளவு பேர் எவ்வளவு தப்பு பண்றான், நான் இதை வாங்கினா என்ன தப்பு, கிஃப்ட் வாங்கினா அப்படின்ற எண்ணம் வருது. இதெல்லாம் இந்த அபிலாஷை, இதெல்லாம் லோபமானது வருகிறது. அதுக்கப்புறம் மோகம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன, டெல்யூஷன். எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு புத்தியில ஒரு பேதலிப்பு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எது நல்லதுன்னு இவன் நினைக்கிறானா அது பின்னாடி கெடுதல்னு புரிந்துக்கக்கூடிய மெச்சூரிட்டி இல்ல. இன்னைக்கு எது கெடுதல் மாதிரி இருக்கோ அது இவன் நல்லதுக்கு தான் இப்படி பகவான் கொடுத்திருக்காரு. இது அவனுக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் இவனுக்கு ஏதோ பின்னாடி நல்லதுக்கு தான் தெரியாம அதுக்குள்ள பகவானை திட்டி போறான். எவ்வளவு அழகா ப்ரிப்பேர் பண்ணி போவான், பூஜை பண்ணி என்ன சார் பிரயோஜனம்ன்றான். லூசு, உனக்கு இதை விட நல்லதான ஒரு வாழ்க்கை பின்னாடி காத்துட்டு இருக்குன்றதுக்காக நினைக்க வேண்டிய மோகத்துல திட்டி போடுறான். எல்லாரும் டெல்யூஷன், மோகம் இல்லையா. அதுக்கப்புறம் மதம், ஆள்கட்டு இருக்கு. நான் தான் பண்ணேன், யாராலையாவது ஏதாவது பண்ண முடியுமா? பகவானுடைய அனுகிரகம், சிவானுகிரகம் இல்லாம ஒருவன் ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? உங்களுக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியறதுன்னா அதுக்கு காரணம் என்ன? நீங்களா இல்ல உங்க அப்பா அம்மா கொடுத்த புத்தியா? இல்ல அந்த சிவனுடைய அனுகிரகம் உங்க அப்பா அம்மா மூலமாக உங்களுக்கு வந்ததுனாலன்றதை அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னமோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நான் தான் பாஸ் பண்ணிருக்கேன், எல்லாத்துலயே நான் தான் படிச்சேன் எல்லாரை விட அப்படின்றான். இல்ல அது எப்படி வந்தது? எல்லாருடைய கோஆபரேஷன் தான் உனக்கு வந்தது. சிவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா வந்தது. அது தெரியாம எனக்கு தான் பலன் இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காமே தவிர நான் தான் நன்னா இருக்கேன் இன்னைக்கு, நான் தான் குடும்பத்தை ஹெல்ப் பண்றேன்ற ஒரு மதமானது அவனுக்கு ஏற்பட்டுறது. ஏன் நான்ன்ற ஒரு எண்ணமானது, இதுதான் மதம். மத்தமஹா கஹா அஸ்தி, எனக்கு சமமாக யார் இருக்கான், நான் தான், எல்லாரும் என்ன வணங்கணும் அப்படின்னு எல்லாம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வணங்குவோம். அப்புறம் தீன்றதுக்கு ஆள் கிடையாதுன்றது தெரியணும் இல்லையா. அப்புறம் மாச்சரியம். மாச்சரியம்னா என்ன? பொறாம. இன்னொருத்த முன்னுக்கு வந்தான்னா அந்நிய உட்கர்ஷன அசகிஷ்ணுத்துவம். இன்னொருத்த முன்னுக்கு வரத கண்டா இவனுக்கு தத்தமான உட்கர்ஷனம். தனக்கு சமானமா ஒருத்தன் வந்துட்டான்னா, என்ன நம்ம கிராமத்திலேயே இருந்தா அவன் 25 வேலி வச்சிருக்கான், அவனும் திருட்டு போய் 26 வேலி வாங்கிட்டான் அப்படின்னு ஒரே ராத்திரி எல்லாம் அவருக்கு தூக்கம் இல்லை. நேற்று வரைக்கும் இந்த பையன் எங்க சுத்திட்டு இருந்தா, இன்னைக்கு என்னன்னா எனக்கு சமமா வரான், நாளைக்கு அவங்ககிட்ட இல்ல எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கோப்பம் வருது பாருங்க. ஆச்சரியம், பொறாம இல்லையா. நான் அடிக்கடி சொல்றது, ஆபீஸ்ல போகலாம் நீங்க இந்த பொறாமைய. யாரோ ஒருத்தன் ப்ரொமோஷன் வந்ததுன்னா இங்க இருக்கிற பியூன் 2 பேரும் அவங்க
அநியாயம் சார், எவனோ வரான் சார், இந்த சார் இந்த கம்பெனி நாசமா போகும் சார், இவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு அந்த பொறாம வந்தது, அவனுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஏதோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வந்து அவனுக்கு பொறாம வந்ததுன்னா அதுல நியாயம் இருக்கு இல்லையா? எல்லாம் முன்னுக்கு வரான் சார் இங்க அப்படின்னு போனா இதெல்லாம் மாஸ்டரியத்துல வருது. இப்படி 6 வகைகள் இருக்கு இல்லையா? அதுதான் அவர் சொன்னார். இதெல்லாம் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா அப்படின்னா, ரஜோகுண மகாசனோ மகாபாப்மா விருத்தி ரேனம் இக வைரினம் அப்படின்னாரு. இந்த ரஜோகுணத்தினால வரக்கூடியதுதான் இதை தெரிந்து கொள்ளப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா? காம குரோப மதாதயஹான, காமம் குரோதம் மதம் மோகம் மாச்சரியம் லோபம் இல்லையா? லோபம், இந்த 6த்தையும் இங்க குறிப்பிடுறார். காம குரோத மதாதயோ விகலிதாஹா, விகலிதாஹா அப்படின்னா தலித்தம்னா நழுவுறது. இதெல்லாம் அவனுக்கு சிவபக்தி வந்ததுனால என்ன ஆச்சு, இவனை அறியாமைய எப்படி இருந்த ஆளு இல்ல, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இருந்தான் இல்லையா? எப்ப பார்த்தாலும் கோபம் வந்து சார். வேதாந்தத்துக்கு வந்தார் சார், அவர் வாட்டுக்கு ஒரு சத்சங்கத்தோட சேர்ந்தார். கொஞ்சம் கொஞ்சமா அவர் அறியாமலேயே அவருக்கு அதனால ஆசை இருந்தது, அதை அச்சீவ் பண்ண இதை அச்சீவ் பண்ண என்னென்னமோ அசத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தான். அப்படியே அந்த சத்சங்கத்திலையும் குருவுடைய அனுகிரகத்திலையும் வேதாந்த கிளாஸுக்கு வர ஆரம்பித்த பிறகு அவனுக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் காமம் குரோதம் லோபம் பேராசப்படுறதே இல்லை சார் இப்போ, அப்படி மோகம் கரெக்டா யோசிக்க ஆரம்பிச்சுதான். இதுதான் அசத்தனம் அப்படின்றது முதல்லயே சைக்காது. இதை சாப்பிட்டா இது உடம்புக்கு கெடுதல், சபலமே இல்லை இல்லையா அப்படின்னு அந்த மோகம் போறது, தான்ற கர்வம் போறது, அவனை அறியாமைய பொறாமன்றது கிடையாது. எல்லாரும் பகவானுடைய கிரியேஷன்ல ஒண்ணுதானே, எல்லாரும் நன்னா வரட்டமே அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி ஆனது வருது இல்லையா? அந்த மெச்சூரிட்டி எப்படி வந்தது? சத்சங்கத்தினாலையும் குரு அனுகிரகத்தினாலையும் சிவபக்தியினால வந்ததுன்னு இவர் சொல்றார். அவருடைய கொடுக்கறதுனாலதான் இது மூலமா வருது இல்லையா? இந்த சிவபக்தி வந்தது. ஆனால் இதெல்லாம் நழுவுறது. இந்த சிவபக்தி அந்த கலியில இருக்கக்கூடிய தோஷமானது போறது, அது மட்டும் இல்ல பாபங்கள்லாம் போறது, காமக்ரோதம் இவங்க கையில இருக்கக்கூடிய வைரிகள் எல்லாம் நாசம் பண்றார். அது மாத்திரம் இல்ல, காலாஹா சுகாவிஷ்கிருதஹா, காலாஹா வருஷங்கள் மாசங்கள் எல்லாம் காலங்கள் இல்லையா? எல்லாம் அந்த ருது போறது இந்த ருது போறது வந்து, கிரீஷ்ம வசந்த ருது கிரீஷ்ம ருது வெயில் போச்சு, அதுக்கப்புறம் அப்படி வந்தது ருது வந்தது, அதுக்கப்புறம் வருஷா ருது வந்தது, 2 காலம் தானே இல்லையா? மழை வந்தது, மழை வந்த உடனே அதுக்கப்புறம் ஹேமந்த ருத்து வந்தது, அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்கு. இந்த காலங்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சுகா விஸ்கிருதா, முன்னெல்லாம் திட்டுவான், என்னால உட்காரவே முடியல, வீட்லயே இருக்க முடியல, எப்போ தொலைலாமான்னு வேண்டாம். அதுதான் எனக்கு மே வந்தாலே எங்கேயாவது போனோம் சார், எனக்கு கொடைக்கானல் போனோம், எப்படி எல்லாம் இருந்தான். இப்ப அந்த வேதாந்தம் எல்லாம் படிச்சோம், நமக்கு கிளாஸ் இருக்கு சார், படிக்க வேண்டிய காரியம் ஜபம் பண்றது விட்டு அங்க போய் என்னத்த பண்ண போறான், என்ன கேட்க போறான், அங்க ஊட்டியில போய் என்ன அங்க போய் குளிக்க கூட முடியாம சொட்டரை போட்டுட்டு என்ன இது அவஸ்தை, இதெல்லாம் பிடிக்கல. ஒரு ஸ்டேஜ் ஆனவொன்னு ஏன் அப்படின்னு இவனை அறியாம சிவபக்தியானது உள்ள இறங்கி இருக்கு. அதனால என்ன ஆச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய என்ஜாய்மெண்டாக தோணும். இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா தான் நினைச்சு போறானே தவிர ஒரு ரசிச்சு போறது இல்லை. இதெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலங்கள் எல்லாம் இவனுக்கு அந்த கோபங்கள்லாம் போயிடுது. இப்ப எல்லாமே நல்லா இருக்கு, ரசிக்க ஆரம்பிச்சுட்டான் இவன். வசந்ததுல இப்படிதான் இருக்கும், அப்படி அழகா அந்த இலைகள்லாம் விழும் இல்ல, அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே அந்த பச்சை பச்சையா இலைகள்லாம் அடுத்த ரித்துல வருது, அதுக்கப்புறம் அதுல எல்லாம் ஓட்ட விழுது, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு காய் வருது, அதுக்கப்புறம் என்ன நாகப்பழம் அதுல இருந்து வருது, அதுல இருந்து வந்துன்னா ஆஹா கிருஷ்ண ஜெயந்தி வருது, நாகப்பழம் வருது, இப்படி ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் காலத்துல எல்லாமே நன்னா இருக்கு இப்போ இல்ல, மழை வருது, ஆஹா மழை வருது நல்லா இருக்கு அப்படின்னு ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். நல்லா மழை வரட்டமே, எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டமேன்னு இப்படி எப்படி இருந்த மனசானது இந்த சிவபக்தியானது எப்படி ஒரு மாத்திரத்து பாருங்க. சுகாவிஷ்கிருதா, இந்த சுக ஆவிஷ்கிருதா அப்படின்னாக்க என்னத்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ஞானானந்த மகௌஷதிஹி, இந்த அறிவு ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் மகாஷ, இந்த பயிர்கள்லாம் எப்படி இல்ல வளர்கிறதோ அப்படி வளர்கிறதோ
அந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆச்சு, இந்த மெச்சூரிட்டி வந்ததுல எதுல பார்த்தாலும் இவனுக்கு ஒரு ஞானம், ஆனந்தம் இதுதான் வருது. யாரை பார்த்தாலும் பிரசன்னமா இருக்காரு. யாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய தப்பே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பாவும் தான் சார் கோபம், நல்ல மனுஷன் சார், அவர் வந்தார் சார், எல்லாருக்கையும் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்கலாம். மணி ஏதோ படபடன்னு பேசுவார் சார், பாவம் நல்ல மாதம் பாருங்க சார்ன்றான் இல்லையா. என்னாச்சு, இவன் மாறி போயிட்டான். யாரும் உலகத்துல மாறல, இவன் மாதிரி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணக்கூடியதான ஒரு குணமானது வந்துருச்சு அவருக்கு இல்லையா. இப்படி ஞான ஆனந்தம் இல்லையா, எல்லாத்துலயும் ஒரு ஹாப்பினஸ், வாங்க வாங்கன்றாரு, எப்பொழுதும் இன்முகத்தோட இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மகா ஓஷதிகி இல்லையா. ஓஷதிகின்னா என்ன அர்த்தம் இல்லையா, குருவனுடைய சேர்க்கையினால நல்ல பயிர், மனசுன்றதுல ஒரு பயிர், அந்த மனசுல நல்ல எண்ணங்கள்லாம் அப்படியே வருது இல்லையா. மகான்களுடைய சேர்க்கையினால இந்த ஞானம் ஆனந்தம் எனக்கூடிய பயிரெல்லாம் நன்றா பெரும் சுபலிதா கொஞ்சம் கொஞ்சமா பலனை கொடுக்க ஆரம்பிச்சு. படிச்சது இவன் எது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சுதியில இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன், நாமெல்லாம் இப்படி எல்லாம் இருக்க முடியலையேன்னு தாரத்தோட இவன் படிக்க படிக்க இவனை அறியாமே அந்த பக்தியானது இவனை அறியாமே இதெல்லாம் அச்சீவ் பண்றான். சுபலிதாக நல்லா இதெல்லாம் பழைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ அப்படின்னா, அந்த கைவல்யநாதா இல்லையா, அந்த கைவல்யநாதனாக இப்ப மோட்சத்தை அளிக்க வல்லக்கூடிய ஏகசக்கராதிபதியாக இருந்து கொண்டு இல்லையா, கைவல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மோட்சாதிபதியாக இருக்கக்கூடியவர் இவனுக்கு இந்த தத்துவமசின்ற ஒரு குருவனுடைய மூலமாக இந்த ஞானத்தை வரவைத்து இவனுக்கு அமிர்தத்தையே கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சிவன் இல்லையா, ஞான நிச்சேத் இல்லையா, ஆரோக்கியம் பாஸ்கரா நிச்சேதன். ஆரோக்கியம் வேணா ஞானம் வேணும்னா இவனை தான் போய் ஆகணும் இல்லையா. இந்த ஞானத்தை அளிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியதுனால இவருக்கு கைவல்யநாதே சதாஹிதே, எப்பொழுதும் நம்முடைய அந்த சிவபக்தனுக்கு என்ன ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் பாருங்க. அந்த கைவல்யநாதன் சதாஹிதே எப்பொழுதும் இவங்கிட்ட இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கார், மான்யே ராஜாவதம் சே, உயர்ந்ததான அந்த ராஜாவதம் அந்த சந்திரனை அணிந்த உயர்ந்த ராஜாவாக சந்திரனை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பரமசிவன், நெற்றியில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பரமசிவன் மே, அந்த மே இப்பதான் நம்ம யூஸ் ஆகுதாங்க, தர்மோமே அந்த மே மானச புண்டரீக நகரே அப்படின்னாரு. மானச அந்த ஹிருதயம்ன்ற ஒரு புண்டரீகம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு, அதோ நித்யாவிதே நாபியாம பரிதிஷ்டதி லாலமாலா குலம் பாதி விஸ்வத்யாயதனம் மகதே, அப்படி விஸ்வத்துக்கே ஆயத்தனமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானவன் எங்க இருக்க, அதோ நித்யாவிதே என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஹிருதய புகரத்துல ஹிருதய கமலமாக இருக்கக்கூடிய அந்த நகரத்துல பட்டணத்துல அவர் எப்படி இருக்காரு, கைவல்யநாதனாக இருந்து கொண்டு சதாஸ்திதே எப்போதும் இருக்கணும். எப்போது இருந்து கொண்டே இருந்ததுன்னா நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் எல்லாம் உனக்கு இல்ல. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இல்ல வெள்ளி தனி பாம்பி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, இவனுக்கு எல்லாம் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும். சிவபக்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிராபமும் கிடையாது இல்லையா. தர்மம் போச்சுன்னா என்ன, சத்தியம் போச்சுன்னா, கலியா இருந்தா என்ன, கலியில ஜெயிக்கிறதுக்கு எனக்கு சிவன் தான் வழி கொடுத்திருக்காரு, அந்த கலியை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இல்லையா. அந்த மனத்தாமரையில அந்த சிவனுக்கு மகுடாபிஷேகம் செய்தா 4 கால் உள்ள தர்மமானது நமக்கு திரும்பவும் கிடைக்கிறது, அப்படின்னு பாவம் அழிகிறது, காமக்ரோத அகந்தை எல்லாம் போகிறது, இன்பமான காலங்கள் எல்லாம் வரதுக்கு இருக்கு, நம்மளுடைய அறிவு ஞானம் ஆனந்தம் பறவைகள் எல்லாம் ஜம்முன்னு வருகிறது. இப்படின்னு வந்ததுன்னா உலகத்துல சுபிட்சமா இருக்க ராமராஜ்யமானது ஏற்பட போகிறது. இப்படி எல்லாரும் நல்லவர்களா மாறி சிவபக்தர்களா மாறிட்டா அந்த ஊர்ல எப்படி இருக்கும், எல்லா இடத்துலயும் நியாயம்தான் இருக்கும், திருப்தி இருக்கும், அமைதி இருக்கும். இப்படி இருக்கக்கூடியதுதானே உங்களுக்கு ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யமே கொடுக்கக்கூடிய சிவபக்தாலா எல்லாரும் மாறிட்டோம்னாக்க அது என்ன ஆகுது அப்படின்னாக்க, அது அப்படியே இந்த அறிவு ஆனந்தனோட பயிர்கள்லாம் நல்ல விளைச்சலை கொடுக்கிறது, விளைச்சலை கொடுக்கும் இல்லையா. பயிர்கள்லாம் விளைச்சலை கொடுக்கிற மாதிரி
இந்த சொசைட்டியானது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரும்பா. தர்மோமே சதுரங்கிரிகா சுச்சரிதா பாவம் விநாசம் கதம் காமக்ரோத மதாதயோ விகலிதா காலா சுகா விஸ்ருதா ஞானானந்த மகௌஷதி சுபலிதா கைவல்யநாதே சதா மான்யே மானச புண்டரீ கனகரே ராஜாவதம்சே ஸ்திதே. யந்திரேன பசோகதேன கவிதா ஆகுல்யோ உபகுல்யா கிரமே கிரமைः ஆனீதைश्च சதா சிவஸ்ய சரிதாம்போ ராசி திவ்யாமிருதைः கிருத்யேதாரயுதாश्च பக்தி கலமாः சாபல்யமாதன்வதே துர்பிக்ஷாத் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேஷ பீதி குதஹ. ஒரு அருமையான ஸ்லோகம். ஏ பகவானே விஸ்வேஷா, எல்லாருக்கும் படி அளக்கக்கூடியவர் விஸ்வநாதர். அவர் எப்படி இருக்கார்? அங்க உட்கார்ந்து காசி விஸ்வநாதர் உட்கார்ந்து இந்த விஸ்வத்துக்கே படி அளத்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கார். அப்பேற்பட்ட ஏ விஸ்வேஷா, ஏ பகவானே அப்படின்னார். பகவான் அப்படின்னாக்க நமக்கு எல்லாம் தெரியும், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசக்ரியா ஸ்ரீயா ஞான வைராக்கிய யோஸ்தைவ தன்னாம் பக கீரிதே அப்படின்னு சொல்றது. 6 குணங்கள் யாருக்கு இருக்கோ அந்த பக அப்படின்னா சன்னாம் பகா. 6 குணங்கள் யாருக்கு இருக்கோ உடையவராக இருக்கிறாரோ அவர் பகவான். யார் உடையவளாக இருக்கிறாளோ அந்த அம்பாள் பகவதி அப்படின்னவள். அந்த பகவான்னா என்ன? ஐஸ்வர்யம், கீரியம், வீரியம், கீர்த்தி, செல்வம், ஞானம், வைராக்கியம் இல்லையா? இப்படி 6 குணமே உள்ளவர்கள் பகவான். இந்த பகவான் என்ன பண்ணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும்னா அவர்கிட்ட அந்த பக்தியை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏ பகவான், பகவான் விஸ்வேஷா, அது எப்படி இருக்க? நானு யந்திரேன வசோகதேன, கிராமாந்தரங்கள்ல பயிருக்கு தண்ணி ஊத்தணும்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மோட்டார் போட்டுதானே தண்ணி எடுக்கணும். அந்த காலத்திலேயே இருக்கு பாருங்க, யந்திரேன அப்படின்ற. அந்த காலத்துல ஏற்றான வச்சுட்டு இருந்தா ஏதோ அப்படி அது மேல ஏறி நின்று யந்திரேன. அப்புறம் அந்த ராட்னம் ஒண்ணு வச்சிருந்துவாங்க. அந்த யந்திரத்தின் மூலமாக, இல்ல நம்ம இந்த காலத்துல மோட்டார்னு வச்சுக்கலாம், அந்த மோட்டார் மூலமாக பச்சோகட்டேன இல்லையா, நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள்ன்ற புறத்தின் மூலமாக இல்லையா, அறிவுன்ற மோட்டாராலையும் நல்ல வார்த்தைகள் அப்படின்ற ஒரு குடத்தினாலையும் கவிதா கவிதா ஆகுல்யோ உபகுல்யா கிரமைஷ்ட. இந்த கவிதையானது எப்படி வருதுன்னா, ஆகுல்யம் அப்படின்னா பெரிய வாய்க்கால், உபகுல்யம் அப்படின்னாக்க சின்ன வாய்க்கால். இந்த சின்ன வாய்க்கால் வழியாக இல்லையா நீர் பாயும். பெரிய வாய்க்கால் மூலியமும் சிறிய வாய்க்கால் மூலியமும் இருக்கக்கூடிய அது பார்க்கும் பொழுது அது எப்படி பாயணும்? ஆனீதை அப்படி வரணும். எதுக்காக? அது சதாசிவஸ்ய சரிதாம்போ ராசி திவ்யாமிருதை. சரித அம்போ ராசி அப்படின்னாக்க சிவபெருமானுடைய சரித்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம கேட்க 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 நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க பகவானுடைய குணங்கள் எல்லாம் கேட்கணும். அவர் மன்மதனை பண்ணக்கூடிய அந்த எரிச்சதான அந்த கதையானது, மார்க்கண்டேய புராணம் இல்லையா, ஆலகால விஷம், இப்படி பகவானுடைய மார்க்கண்டேய சரித்தம், இப்படி எல்லாம் கேட்டோன்னு வச்சுக்கலாம். பக்தர் அவருடைய சௌந்தரிய லகரியில சொல்லும் போது அம்பாள் டெய்லி சரஸ்வதி என்ன பண்ணா, எதிர்க்க உட்கார்ந்து வீணையை வச்சுட்டு அந்த சிவாவினுடைய லீலைகளை எல்லாம் சொல்லி 64 திருவிளையாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா அதை ரசிச்சுட்டே இருப்பான் தன்னுடைய ஆட்டுக்கார பத்தி கேட்டு கேட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபக்தி இருந்ததுன்னா எப்பொழுதும் சதா சிவச்சிந்தனையிலேயே இருக்கணும். சதா சிவ சரிதா அம்போ ராசி. அம்போ ராசி அப்படின்னு சொன்னா சரிதமான அந்த சமுத்திரத்தினுடைய தீர்த்தங்கள்னால
திவ்யாமிருதைஹி, அதெல்லாம் திவ்யத்தமாக அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதான சரித்தங்கள். இப்படி இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், ஹிருதயம் அப்படின்ற ஒரு நிலம் இருக்கு. கேதாரம்னா வயல். நம்மளுடைய ஹிருதயத்தை, அந்த ஹிருதயம்ன்ற அந்த வயல்ல என்ன தெரியுமா பண்ணோம், பக்தி கலமாக, பக்தின்ற பயிர்களை வளர வைக்கும். நம்ம கிட்ட வயல் இருக்கு ஹிருதயத்துல, அந்த போய் ஹிருதயத்தை போய் அங்க இங்க போயிட்டு காமத்திலையும் குரோதத்திலையும் மதத்திலையும் மாச்சரியத்திலையும் வீணாக்காமல் அந்த மனசை என்ன பண்ணா நல்ல சத்விருத்தியில எடுத்துக்கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன பண்ணா பக்தின்றது ரொம்ப அவசியம். கல்மா அப்படின்னாக்க பயிர், அந்த சம்பா பயிர் இல்லையா, நம்மளுடைய ஹிருதயமாகிற நிலத்துல பக்தி கலமாக பக்தின்ற சம்பா பயிர்கள் எல்லாம் அப்படி வர வைத்து சாபல்யமாதன்பதே அப்படி நன்கு விளைய செய்ய வேண்டும். அப்படின்னா இந்த விவசாய தொழில அப்படி உதாரணமா சொல்றாரு. ஆத்மாவிற்கு பயிற்சி கொடுக்கணும்னா நீங்க சிவபுராணங்கள்லாம் படிக்கணும். அந்த சிவபுராணங்களை பண்ணீங்கன்னா அதுதான் நீங்க அந்த எப்படி வயலுக்கு நீர் பாய்ச்சறதோ அந்த மோட்டார், அதே மாதிரி உங்க அறிவானது உங்களுக்கு மோட்டாரா இருக்கு. உங்களுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் அத குளத்துல அப்படி போய் அப்படி வந்து அப்படி குளத்துல போய் அந்த பெரிய வாய்க்கால்ல இருந்து அப்படி சின்ன வாய்க்கால் வழியா அப்படி வயலுக்கு நீர் பாய்ச்சறது. அது பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப தண்ணியிலயும் அந்த பயிர் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி குறைவா இருந்தாலும் அறுவடை சரியா வராது. எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியிருக்கு, பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. அந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்க, அந்த பயமானது இருக்க, அது எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் கரெக்டா விளையணுமேன்ற கவலை. கரெக்டா அறுவடை சமயத்துக்கு மழை வந்ததுன்னா அத்தனையும் போச்சு. நல்லா அப்படி பெருகி வந்திருக்கான். அது மழையில அடிச்சுன்னு போச்சுன்னா அத்தனையும் போச்சு, அவனுக்கு மார்க்கெட்டே போச்சு இல்லையா. அதெல்லாம் அதனால எல்லாரும் பக்தியோட இருந்தாங்க. அந்த உழவ ஆரம்பிக்கணும்னாலே அவளுக்கு இறைபக்தி தான். அதை வச்சுதான் எல்லாரும் அது ஒரு நல்ல இறைவனை பார்த்துதான் அந்த நாத்து நடுவார்கள், அந்த அறுவடை பண்ணுவார்கள். அப்படித்தானே இருந்தது நம்மளுடைய இதெல்லாம். இப்படி இருக்கும் பொழுது இல்லையா, அது வந்து அந்த கால்வாயில இருந்து வரக்கூடியது அது மாத்திரம் இல்ல, வெட்டுக்கிளி வரும். அது வந்துருச்சுனாக்க போச்சு அவனுக்கு, இந்த வருஷத்தினுடைய சம்பாத்தியமா போயிடும். அது பாட்டுக்கு வரும். அது வராம இருக்கணும் இல்லையா, மழை வராம இருக்கணும், மார்க்கெட் போகாம இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் நல்லா விளைஞ்சதுன்னா இவங்க அடி, அவளுக்கு ஏத்த மாதிரி பகவான் அனுகிரகம் வேற பண்ணணும். எல்லா விஷயத்திலையும் அந்த பகவானுடைய அனுகிரகமானது தேவை இல்லையா அந்த வாழ்க்கையில. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவர்கள் அந்த கால்வாய்கள் வழியா எப்படி அந்த நீரை பாய்ச்சணுமோ அப்படி அந்த பெரிய வாய்க்கால் சிறிய வாய்க்கால்னால வரக்கூடிய அந்த கவிதைகள்னால கொண்டு வரப்பட்ட அந்த சதா ஈஸ்வரஸ்ய சரிதாம்போரு ராசி திவ்யாமிருதேகே, அந்த சரித்திரத்தை அப்படி கேட்டு 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 கூட திருக்கேதார அந்த ஹிருதயத்துல அந்த சிவபக்தியானத அப்படியே வளர்த்து அந்த வயல்ல எப்படி நாத்து நட்டு பண்றோமோ அப்படி பண்ணி பக்தி கலமாக பக்தி ஆகிற இந்த பெயரானது சாபல்யமா தன்பத்தே நன்கு விளையட்டும், பக்தியானது வரட்டும் அப்படின்னு ஆச்சாரியார் நமக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு. சேவகஸ்ய மம, இப்படி உண்மை சேவை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு, ஏ பகவன் சேவகஸ்ய உங்களுக்கு சேவகம் பண்ணக்கூடிய எனக்கு, பீதிஹி குதஹா, எனக்கு இந்த வெட்டுக்கிளி பயம், அறுவடை பயம் இல்லையா, மழை பயம், மார்க்கெட்டிங் பயம், சிரம பயம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா உன்னை நம்பிதான் நான் இறங்குறேன். கரெக்டா பண்றதுக்கு முன்னாடி, நாத்து நடுறதுக்கு முன்னாடியே சிவபக்தியோட பண்ணியிருக்கேன். ஐ ஆம் கான்பிடென்ட், நல்லா இந்த தடவை அறுவடை ஆகும்ன்ற நம்பிக்கை வந்துட்டுன்னா எப்படி வருது அவனுக்கு, அந்த விவசாயிக்கு நம்பிக்கையோட அவன் பண்ணி 6 மாசம் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி அது விற்கிறான் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன, இந்த இறை பக்தி தான் காரணம். அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம பக்தியை வளைத்து கொண்டோமே ஆனால் நமக்கு நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போய் பக்தி பயிர் எப்படி வருகிறதோ அப்படி நமக்கு இறை பக்தியானது ஏற்படும். துர்பிக்ஷாத் மம இல்லையா, துர்பிக்ஷம் அப்படின்னாக்க பஞ்சம்,
துர்பிக்ஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஊரெல்லாம் பஞ்சம். நம்ம சாந்தோக்கியோபனிஷத் கதையெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சாக்கராயனர் கதையில வெட்டுக்கிளி வந்து ஊரையே அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லையா? பிச்சை எடுக்கிறார் போய். அதுவும் எப்படி போய் பிச்சை எடுக்கிறார்? அங்க யாரோ ஒரு யானைப்பாகன்னு பசி பசின்ற அவன் உளுந்த சாப்பிட்டான். அவனுக்கே உளுந்துதான் இருக்கு. அந்த உளுந்த போய் அவன் சாப்பிட்டு இருக்கான். இப்ப பசி தாங்க முடியாம அவன் சாப்பிடுற எச்சல போய் கேட்கிறான், ஐயா ரொம்ப பசி, உயிர் போயிடும் போல இருக்கு, அது கொடுங்கன்னு. அவன் கொடுக்குறான். ஐயோ நான் சாப்பிட்டேனே சுவாமி, எச்சையாயிட்டேன் சுவாமி, நீங்க எப்படி சொன்ன? ஐயோ பரவாயில்ல, தோஷம் இல்ல, உயிர் போறது அப்படின்னு கேட்டு பெரிய பண்டிதர் இல்லையா அவர் வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணான், இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க மாட்டேன், அது தோஷம். இது எச்சல் குடிக்கலாமா, பழையது சாப்பிடலாமா, அது பரவாயில்ல, தண்ணி தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதுக்கு நான் எதுக்கு விதியை மீறணும் அப்படின்னு அங்க ஒரு தர்மத்தை போதிக்கிற மாதிரியான ஒரு கதை. இப்படி துர்பிக்ஷங்கள் வந்தது அப்படின்றத பார்த்திருக்கோம். இந்த பயங்கள்லாம் வந்துருச்சுன்னா உலகமே மாறி போயிடும் இல்லையா? இப்படி சிவபக்தனாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த துர்பிபக்ஷம் அப்படின்ற பகவன் பகவன் விஸ்வேஷா பீதிஹி குதஹா தேவகஸ்ய மம, உம்மை சேவிக்கக்கூடியதான மம எனக்கு துர்பிக்ஷா பீதிஹி குதஹா, இந்த துர்பிக்ஷன்ற பயம் எனக்கு இல்லையே சுவாமி, அது சிவபக்தாளுக்கு ஏது பயம் இல்லையா? அதெல்லாம் பாக்கி பேர் தான் பயப்படணும். இவனை நம்பி வாழ்க்கையை நடத்தலாம், அம்பாளை நம்பி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களுக்கு என்னத்துக்கு பயம் இல்லையா? அம்பாள் இருக்கார் காப்பாத்துறதுக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, சிவன் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை. யந்திரேன வச்சோ கடேன கவிதா துல்யோபகுல்யா கிரமைஹி ஆனீதைஸ்ய சதா சிவஸ்ய சரிதாம்போ ராசி திவ்யாமிருதைஹி கிருத்யேதாரயிதாஸ்ச பக்தி கலமாஹ சாபல்யமாதன் வதே துர்பிக்ஷாத்மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேஷ பீதி குதஹா. இல்லையா? அவரையே தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படியா? ஏததேச பிரம்மாபியாசம் விதுர்புதாஹா அப்படின்னு பஞ்சதசியில வித்யாரண்யர் என்ன சொல்லியிருக்கார்? தச்சிந்தனம் தற்கதனம்னு பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார் இல்லையா? பகவத்கீதையிலே எப்பொழுதுமே ஒரே மனதாக பகவானையே சிந்திக்கணும், அவரை பற்றியே தற்கதனம் அந்யோன்யம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா அந்த சிவலீலையே நான் சொல்றது நீங்க அதை கேட்டுக்கிறது, இல்ல நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறது, இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறது. தத் பிரபோதனம், அதையே போதிக்கிறது, இதையே இப்படியே ஏகதேசமா இதையே பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு பேர் என்னதுன்னா பிரம்மாபியாச விதுகு புதாஹா அப்படின்னாரு. இதுக்குதான் நிதித்தியாசனம், பிரம்மாபியாச நிதித்தியாசனம்னு பேரு. சதா சர்வகாலமும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்ததுன்னா நித்ராயாக லோகவர்த்தாயாக சப்தாதிரே ஓச்சித்தாவர்த்தம் தத்வா சித்யாத்மனாம் ஆத்மனீனார். இப்படி இந்திரிய விஷயங்களுக்கெல்லாம் நித்ரை, உலக பேச்சு இல்ல, நித்ராயா லோக வார்த்தை இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். லோக வார்த்தாயா பேசிட்டே இருக்கிறது இல்லையா, அதை கொஞ்சம் கட்ட. சப்தாதேரபி விஸ்மிருதே, இத்திரிய விஷயங்களை ஜாகிரதையா இருக்கு, கொஞ்சம் கூட மறதிக்கு இடம் கொடுக்க கூடாது இல்லையா? வச்சுட்டு இல்லையா, இது கொஞ்சம் கூட இல்லாம தத்துவமா எப்படி சிந்தைய ஆத்மான ஆத்மனி அப்படின்னாரு. எப்பொழுதும் உங்களுடைய மனசுல தத்துவத்தை நினைத்துக் கொண்டு ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் அப்படின்னு சொல்லு, எப்ப பார்த்தாலும் உங்க மனசுல இத நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு வேட்சிடாம. இதுதான் அந்த மனசுன்ற கேதாரத்துல வரக்கூடிய பயிர், அந்த பக்தின்ற பயிரானது. இது வந்துட்டேன்னா துர்பிஷ்டம் என்பதே கிடையாது, வாழ்க்கையில கஷ்டம் என்பதே கிடையாது. சிவபக்தனுக்கு எது கஷ்டம்? பீதிஹி, பயம் இல்லாம நமக்கு என்ன, இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? நாளைக்கு என்ன ஆகுமோ, உடம்பு இல்லாம ஆகுமோ, எனக்கு கேன்சர் வருமோ, அது வருமோ, இது வருமோ, எனக்கு சுகர் வருமோ, பிபி வருமோ, இப்படின்ற ஒரு பயத்திலேயே போயிட்டு இருக்கான்.
அந்த பக்தின்றதும் வேதாந்தமும் காப்பாத்தணும். இதுக்கெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரதான் போங்க, எல்லாருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு நாலேஜ் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் பயப்பட வேணாம். வந்ததுன்னா அதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்ல. அதனால எமோஷனலா ஒண்ணும் தாக்காது. நடக்கதான் போனா போறதுன்ற ஒரு எண்ணமானது வரும் இல்லையா. இதுதான் இந்த மெச்சூரிட்டி. அதுதான் சிவபக்தி கொடுக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடியவருக்கு ஏது பயம் இல்லையா, ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பார்த்தார். இப்படி 40 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இதற்கு பிறகு இல்லையா, அதுக்கப்புறம் அதுதான் இந்த கண்ணு, காது, மூக்கு, ஜிஹ்வா இதெல்லாம் இருக்குல்ல, சாதன சதுஷ்டய சம்பத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா. சமதமாதி சத்ய சம்பத்தி வர்ணமே. ஆனால் என்ன பண்ணணும், சிவபக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்துட்டுன்னா என்னுடைய நாக்கு, மூக்கு, கண்ணு, காது இல்லையா எல்லாம் உன்னுடைய பணியில இருக்கணும். எப்பொழுதும் உன்னை தியானம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் உன்னை பிரதட்சணம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் உன்னையே பார்க்க விரும்பணும், எப்பொழுதும் கேட்க விரும்பணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வழி நீ காட்டக்கூடாதாப்பா. உன்னை நான் பணியும்படி நீயே அருள் புரியுதா, அவனை வணங்கி அவன் தாழ் வணங்கி அவனையே அடைய வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி எடுத்துக்க. அடுத்தது 41வது. இத அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். அடுத்த புதன்கிழமை ஊர்ல இருக்கு, அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.